வெல்டிங் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு 14mm ஷீட்டில் வந்து வெல்டிங் அடிக்கலான்னு ட்ரை பண்ணினேன். எனக்கு எப்படி நடந்துச்சோ உங்களுக்கும் வாழ்க்கையில் இதுமாரி தான் நடந்திருக்கும் வெல்டிங் பிகினர்ஸுக்கு. இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன் வெல்டிங்லாம் பற்றி, அதை தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். எப்படி வெல்டிங் பிகினர்ஸாக இருந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. வெல்டிங் டிப்ஸோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முதல்ல வெல்டிங் ராடோட சைஸ் சொல்கிறேன். அதாவது அதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 6013. அந்த நம்பர் ராடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயே வெரைட்டிலாம் வருது, அதை பற்றின வீடியோ நான் தெளிவாக போட்டிருக்கேன். வெல்டிங் ராட் சைஸ்லாம் என்னென்ன சைஸில் வரும், என்னென்ன கேஜ், என்னென்ன ஆர்ம்ஸில் வச்சு அடிக்கணும்னு ஒரு விலாவரியான வீடியோ போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு 14mm திக்னஸ் உள்ள ஷீட்டுங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒரு பிகினர்ஸுக்கு எப்படி இந்த ஷீட்டில் வந்து வெல்டிங் அடிக்கலான்னு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன டிப்ஸை தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேப் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கேப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்க. இதில் தான் நம்ம 2 கேப்புக்கு நடுப்புற இதுமாரி ரொம்ப கேப் இல்லை, ஒரு நார்மலான கேப்பு வச்சு நம்ம வெல்ட் அடிக்க போகிறோம். பிகினர்ஸை வந்து மட்டம் ஒட்டினபடியாக வச்சு வெல்ட் அடிங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ராடை வந்து ஜாப்பில் டச் பண்ணக்கூடாதுங்க. அதுக்குன்னு எடுத்து வச்சுருவீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ராடை க்ளீன் பண்ணிங்க, ராடோட முனையை. அப்போ தான் வெல்டிங் அடிக்கிறதுக்கான வசதி இருக்கும். இப்போ வந்து வெல்டிங் அடிக்கிறது, அதாவது வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்து நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து ராடை வந்துங்க ஒரு ரன்னாக இழுக்காமல் இதுமாரி 14mm ஷீட்டில் வந்து ரன்னாக ட்ரை பண்ணிங்கன்னா எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ஓட்டை விழுந்துடும். அதாவது வெல்டிங் பிகினர்ஸோட ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்டரில் ராடை வந்து ஜாப்பில் டச் பண்ணுறீங்கன்னா, அதாவது ரன்னு மாரி இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, டாட்டாக வச்சு பழகுங்க. டாட்டாக எப்படின்னா, ஒரு டாட் ஏதாவது டேக்கா பண்ணுறீங்கன்னா அந்த டேக்கா வந்து அடுத்த டேக்கா அது ஒட்டி தாங்க, அது மேலேயே, அதாவது அதுக்கு மேலே பாதியில் வந்து டச் பண்ணுங்க. அதுமாரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது ரன்னு மாரியே வந்துடுங்க கடைசி வரையும். பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல்டரை வந்து வச்சு தான் எடுப்பேன். அதாவது ஒரு ரன்னாக இழுக்கணுன்னா அந்த பழுத்து வருது பார்த்தீங்களா, ஓட்டை விழுந்துருங்க நம்ம ரன்னாக இழுக்கணும்னு நினச்சா. அதுவும் ஆர்ம்ஸ் அதிகமாக வச்சு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டை விழுந்துடும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, டாட்டாக வச்சு பழகக்குள்ள உங்களுக்கு ரன்னு மாரியும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வெல்டிங் கையில் உட்காந்துருங்க. அப்புறமேலுக்கு நீங்கள் ரன்னே இழுக்கலாம் ஒரு கனமான மெட்டீரியலில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸை, அதாவது நானே கேமரா எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறதுனால, அதாவது வீடியோ நான் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கிளியரிட்டியாக வெல்டிங் அடித்து காட்ட முடியல. அது கொஞ்சம் மேலே என் பக்கம் ஃபால்ட் இருக்குது. இருந்தாலும் ஓரளவு வெல்டிங் அடிச்சிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நல்லா தாங்க இருக்காது கேமரா நானே எடுத்துகிட்டு அடிக்கிறதுனால. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வெல்டிங்கை வந்து ஆர்ம்ஸ் அதிகமாக வச்சு வெல்டிங் அடிக்கக்குள்ள நிறையா நண்பர்கள் வந்து ஓட்டை விழுது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஒரு எப்படி 2 மாரி அடித்தா கரையுதுன்றதை காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ வந்து ஹோல்டரை வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்தளவு பழுக்குது பார்த்தீங்களா ராடை டச் பண்ணக்குள்ளே, அது மேலேயே திருப்பியும் டக்குன்னு அது அந்த டாட் வந்து ஆறாமலேயே நான் அதுக்கு மேலே வந்து வெல்டிங் அடிக்கிறதுனால ஓட்டை விட போகுதுங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. பிகினர்ஸாக இருந்து நம்ம இதுமாரி தப்பு பண்ணுறதுனால தான் வெல்டிங் கற்றுக்க முடிய மாட்டுது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் வைக்கிறது வந்து டாட்டாக தாங்க வைக்கிறேன் கரையிறதுக்காக. நிறைய நண்பர்கள் என்ன செய்கிறீங்கன்னா, பிகினர்ஸாக இருந்துக்கிட்டு ரன்னு இழுக்கிறீங்க, ரன்னு இழுக்கக்குள்ளே தாங்க கரையும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரன்னு இழுத்தோடனே எப்படி கரைஞ்சிட்டு பார்த்தீங்களா, அதாவது டாட்டாக வச்சப்போ கூட கொஞ்சம் தாங்கினது, ரன்னு இழுக்கக்குள்ளே ஃபுல்லாகவுமே கரைஞ்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு ஓட்டை பெருசாகிட்டுன்னு. இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த வெல்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்டிங் அடித்து நான் காட்டுறேன் பாருங்கள். அதே உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்து நீங்கள் எப்படிலாம் ட்ரை பண்ணலான்றதை இதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளுங்க, வெல்டிங் அடிக்கக்குள்ள சேஃப்டியை பார்த்துக்குங்க, கண்ணாடி போட்டுக்குங்க. அது இல்லாமல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் உள்ள புகை வந்து உள்ளுக்குள்ளார போணுச்சுன்னா ரொம்ப கெடுதலுங்க. அதுவும் இல்லாமல் கண் எரிச்சல், அதாவது ராத்திரியில் தூங்க முடியாது. அதனால் சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துங்க, அப்புறமேலுக்கு வெல்டிங் அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டாட்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன். டாட்டாக வச்சு இந்த வெல்டிங்கை வந்து ஃப்ளெக்ஸை தட்டி காட்டுறோம் பாருங்கள், எப்படி வெல்டிங் ஆகிருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இதாங்க அந்த டாட்டாக வச்சாலும் 2 மாரி வந்துடுங்க. ஒன்றும் 2 தான் ஏற்றணுன்ட்டு அவசியம் கிடையாது மெலிசான கேஜிலலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே இதேமாரி நம்ம வச்சு எடுத்தாலே போதும். ஒரு வெல்டிங் கையில் உட்காந்தோடனே
நம்ம ஒரு ஹெவியான மெட்டீரியலில் நம்ம ரன் ஏற்றி ப்ராக்டிஸ் பண்ணால் அதையும் கற்றுக்கலாம். இதே ஷீட்டில் வந்து நம்ம ரன்னு ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. ஆர்ம்ஸை கம்மியாக வச்சு ஜாப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஆர்ம்ஸ் வச்சுட்டா கரெக்டாக அப்படி ரன் மாரி கரெக்டாக ஏற்றலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.